ஏய் உன தாண்டி கூப்பிட்டுருக்கேன் காதில் விழுதா விளையா சொல்லுங்க கேட்க. இங்கே இருக்கிறீ வந்து போட்டு கிடக்க சும்மா தான். என்ன என்னாச்சு உடம்பு சரியில்லையா ஏன் கேட்குங்க? சொல்லு உடம்பு சரியில்லையா அதுக்கு நீங்கள் கேட்குங்கன்னு தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன தேவை? நான் உங்கள்கிட்ட ஆன்சர் தான் கேட்டேன் திருப்பி கொஷின் கேட்க சொல்ல. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்ன வேணும்? இங்கே வந்து ஏக்கடி படுத்துறாங்க. நான் எங்கே படுத்திருந்தா உங்களுக்கு என்ன? உங்கள் ரூமில் இல்லைல்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அதில் எந்திரி நீ எந்திரினே எந்திரிக்கல இப்போ ரெண்டு கொடுக்கட்டா இப்போ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை ஏக்கு இங்கே வந்து படுத்துறாங்க. அதை தான் நான் கேட்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் ரூமில் இருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நான் இங்கே தானே வந்து படுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரைஞ்சு பல்ல பேத்துருவேன் நான் கேட்குறதுக்கு கூட பதில் சொல்லு. ஏதாட்டி வேண்டாம் விருப்பம் பேசியிருந்த பல்ல கழிச்சு தந்துடுவேன் கையில். காலை கேட்டேக்கு நீ என்ன சொன்னேன் யாருக்கு தெரியாது நான் காட்டிக்கவே இல்லை. நான் காட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். இப்போ இங்கே வந்து படுத்து கிடக்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க? அதுவும் நான் வந்திருக்கப்போ நீங்கள் வந்ததுனால தான் நான் இங்கே வந்து படுத்துருக்கேன். இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அதுதான் எதுக்குன்னு கேட்டுட்ருக்கேன். அப்போ தான் என்ன கேள்வி கேட்டீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கல. அதுக்கு தான் ஓவத்தை கலையிட்டு இருக்காத. நானாக உங்ககிட்ட வந்து கோவப்படுத்திட்டு இருக்கேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் இங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. வாங்கிறத நீங்கள் இருக்கும் கோவத்துக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்து நீ என்ன பண்ணிட்டுருக்கு? எனக்கு என்ன தெரியும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னு? நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்து நடக்கலைன்னா அங்கே போய் கேட்கணும். அதை செய்யுங்க. அதுக்கு ஏன்ட்டே வந்து சண்டை படுத்திய? இப்போ தானே சொன்னேன் வாங்கிறதான் சொன்னலாம். அப்புறம் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறீங்க. ஏன்னா என்ன எதிர்பார்த்துட்டு வருவேன்னு உனக்கு தெரியாதா? ஆ எனக்கு தெரியாது. என்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை. டென்ஷன் படுத்தி பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி கோவப்படுத்திட்டு அப்புறம் அடி வாங்கிட்டு போயிடாத. நான் உங்களை வந்து தொந்தரவு பண்ணவே இல்லை. அப்புறம் என்கிட்ட கோவப்படுத்தல இருக்கு. நான் எனக்கு ஊருக்கு வரேன்னு தெரியுமா தெரியாது உனக்கு? தெரியாது. போய் சொல்லாத போய் ஒன்றுமே சொல்லி வேண்டாம். நான் யார்ட்டையும் பேசுகிறதே கிடையாது. வேலை உண்டு, வீடு உண்டு, ரூம் உண்டுன்னு என் பாட்டுக்கு இருப்பேன். அது எனக்கும் தெரியும். சரி நான் எப்போது ஊருக்கு வந்த உடனே நீ என்ன பண்ணுவேன்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் டேரெக்டாக. வாய் அடைக்காதுண்ணா சாத்து போடு. நான் வந்து எவ்வளோ தூரம் நின்றுட்டுருக்கேன். பேசணும்ல காலைல ஏக்கு ஒன்று பேச முடியா? வர முடியல பக்கத்தில்? முடியாது. நான் தாண்டி வந்து பேசுகிறேன். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? வா பக்கத்தில் வா. வர முடியாது. நான் கிளம்பி போட்டா ஏன்ட்ட என்ன கேள்வி? அப்புறம் எதுக்கு அன்றைக்கி சின்னங்குத? உங்கள் அண்ணன் 2 பேர் வந்த அன்னைக்கு என்ன ஒரு உனக்கு பேச்சு? ஏக்கு வந்துட்டு போகலான்னு உனக்காக தண்டிட்டு வந்தேன். அவனை மண்டையும் மாரு வரியா லேடி பக்கத்தில். நான் அப்போதே சொல்லிட்டேன் இதுக்கு பதில். நான் வர முடியாது. வர்றதுக்கான தகுதி எனக்கு இல்லை. அடிச்சு கூட நீ இப்படியே சொல்லிட்டு இருக்காத. நீ என்கிட்ட சண்டையை போடுறது இல்லையா? நான் உனக்கு கோவப்பட்டதே இல்லையா? அப்புறம் ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? டெய்லி சண்டை போட்டுட்டு தாண்டி இருக்கேன். அப்புறம் என்ன? இன்னும் உங்கள்கிட்ட நான் சண்டை போட மாட்டோம்ல. அப்படியா? சரி சந்தோஷம் வா. நான் ஒன்று சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எது வந்தாலும் என் பக்கத்தில் வந்து சொல்லணும். அங்கேருந்து சொல்லணும்னா இப்போ தர கீழே இழுத்து போடுறேன். நான் இங்கேருந்து சொல்லுவேன். கேட்க முடியவே முடியாதா? கேட்க முடியாது. என் பக்கத்தில் வந்து சொன்னால் நான் கேட்பேன். இல்லைன்னா கேட்க மாட்டேன். நான் சொல்கிறத சொல்லிடுவேன். கேட்குறது கேட்காத உங்கள் விருப்பம். நீங்கள் ஹேமா இல்லைன்னா மீரா யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்காங்க. அப்படி இல்லைன்னா வேறு யாரும் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காங்க மாமா. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். வேறு அப்புறம் நீங்கள் அன்னைக்கு பேசும்போது சொன்னீங்களா டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டால் தான் நான் ஊருக்கு வருவேன்ட்டு. அதான் ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன் வரல. அண்ணன் ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. அதான் இனி தான் வரும்னு பார்த்தேன். நீங்களே வந்துட்டீங்க. கொண்டு வந்தீங்களா? கொடுங்க, கையெழுத்து போட்டு தரேன். வேறு நாளைக்கு வரும். சரி சரி. எதுக்காக இந்த முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சொன்னதுக்காகவா இல்லை நீங்களா எடுத்த முடிவா? ரெண்டுக்கும் சேர்த்து தான். நான் உங்களுக்கு ஏற்றவா இல்லை. அதுதான் உங்கள் லைஃப்க்கு நான் செட் ஆக மாட்டேன். இதுக்கு ஆல்ரெடி நிறைய டைம் விளக்கம் கொடுத்தாச்சு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பிலாம் சொல்ல முடியாது. வேறு ஏதாச்சும் கரெக்டான ரீசன் இருந்தால் சொல்லு. நீங்கள் தானே சொல்கிறீங்க என்னால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு. நீங்கள் இந்த மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களா? அதான் உங்களுக்கும் அதானே விருப்பம். எதில்? நான் மேனேஜரை கல்யாணம் பண்ணுறதில்ல. நீங்கள் சொன்னீங்களா கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு. நான் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைல்ல. டென்ஷன் படுத்துகிறேன். நிம்மதியாக போய் வெளியில் போய் வேலை பார்க்க முடியல. அதுக்கு தான் உங்கள் கூட வேலை பார்க்குற உங்கள் ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் வெளியில் போனால் கூட கூட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான். சரி சரி. என்ன கல்யாணம் முடிவு பண்ணியாச்சா? இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட முடிவு கேட்டா உங்கள் 2 பேரோட விருப்பம் தான் போதாதா? உங்கள் மேனேஜர் கேட்க வேண்டியது என்ன? அவர் சொல்லுவார்ல. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு நான் வரணுமா எப்படி? ஹஸ்பண்டாக வரணுமா எப்படி? இல்லைன்னா அத்தை பையனாக வரணுமா? சரி விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். வரேன், முடிஞ்சால் வரேன். நான் கிளம்புறேன். சரியா? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும் தான். அன்றைக்கி வந்து கேட்டானா கல்யாணத்தோட நீ அப்போமே சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஏன்னு நீ உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. சரி ஓகே, இப்போ வாட்டு நல்ல முடிவு எடுத்தால் ஓகே தான். இனிமேலாச்சும் ஹாப்பியாக இரு. ஓகேவா? சாரி நிதினி, என்னால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி மன்னிச்சிரு. வரேன். என்னாச்சு? ஊருக்கு போகிறீங்க? ஆமாம், ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டா.
அப்போ இருக்க வரலையா? இல்லை நான் லீவ் கட்டுட்டு வந்தேன். இவ்வளோ நேரமா? நான் வந்து இவ்வளோ பேச்சு பேசணுமா? வெயிட் பண்ணணுமா? நான் வந்து நேரம் என்ன ஆகுது? சரி, இது வரைக்கும் பேசுனதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏன் அப்படி பேசுகிறீங்க? என்ன விஷயம்? மாமா விட்டுட்டு போகிறீங்களா? நான் போகிறேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க? நான் சொல்லி வச்சுருக்கேன். நான் யார்கிட்ட? அவன்கிட்ட தான். ஊசா நந்தினி நீ அவன்கிட்ட நான் எப்போ பேசுனேன்? அப்போ ஏன் அப்படி சொன்னோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு? நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அது வந்து தொடியை ஊறிச்சு போட இப்போ நான் ஐயா அதானே இதுக்கு தானே இவ்வளோ ஆட்டமும். தெரிஞ்சு தாண்டி நான் அன்னைக்கு கேட்டவன்ட்ட மறைக்கன்னு நினைக்காத அப்படின்ட்டு. இதுக்கு தான் மத்தியானம் அந்த பேச்சா? தகுதி இல்லைன்னு. நான் சொல்லணும்டி உனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னுட்டு. வர உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ மிஸ்ஸஸ் துறை தான். ஊருக்குதா அவன்கிட்ட நல்லா ஏற்றி இல்லை 4 கூடி இப்போ நறுக்குன்னு கூட்டிடுவேன். ஆடிக்கையே வந்தீங்க. அப்புறம் நீ வந்த வேலையை பக்கம் வைக்க நீ சொல்லு. காலில் வச்சு என்ன ஆட்டம் போட்டுட்ருக்க நீ? மத்தியானம் போவான்னு சொன்னேன். அதுக்கு தானே இங்கே வந்த? சொல்லு. ஆமாம். ஆமாங்க, அதை கணத்தில் 2 வச்சிருவேன் நான். ரொம்ப நீ சேட்டை பண்ணிகிட்டு இருக்க சொல்லிட்டேன். எப்போதும் வந்தவொடனே என்ன பண்ணுவேன்? நான் எதுக்கு பேசாமல் இருந்தாலும் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. வாலிக்கு மாமா அடிக்காதீங்க. நடிக்காத. வாலிக்கிங்க அப்புறம் நடிக்கணும். தெரியுமா தெரியாதா? ஒரு வாரம் நான் பேசாமல் இருந்தது தெரியும். இங்கே போய் எப்படி தெரியும்னு சொல்கிறேன்? ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் வந்தோடனே நான் வரல. மயக்க வச்சிருக்கல அந்த தைரியத்தில் தாண்டி இந்த ஆட்டம் ஆடுத நீ. சொல்லு இப்போ சொல்லுன்னு வச்சுக்கோ, வெளுத்துருவேன். ஆள் பக்கத்துலன்னா ஆட்டமாக போட்டு நீ கேட்கேன். உங்கள் மேலே தான் நான் கோவத்தில் இருக்கேன். ஏய்க்கு என் மேலே கோவம்? என் மேலே கோவமாக இருந்தால் என்கிட்ட தண்டி பேசணும். என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். சொல்கிறே இல்லை வாயில் 2 வைக்கட்டா சொல்லு. நீங்கள் அவன்கிட்ட சொன்னீங்களாமே எனக்கு தெரியாது, நந்தினி 3 வருஷம் முன்னாடி தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் அதனால தான் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணேன். நான் சொன்னதுக்காக தான் அவள் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னான். யாருன்னே கேட்காம. அவளுக்கு உங்களை பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பேசி பாருங்கள். அவள் ஓகே சொன்னால் நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொன்னீங்களாமே. நானா அவங்ககிட்டயா நந்தினி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னோம்மா? நந்தினியே இல்லை, மிஸ்ஸஸ் துறையா. இது என்கிட்ட சொல்லாது. இது என்னைக்கு சொன்னான்? எப்போ சொன்னான்? டூர் போயிட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சு தான். நீங்கள் கூட அன்றைக்கி சொல்லலைண்ணா. நான் தலைவலிக்கு லீவ் போட்டு வந்துடலாம். அப்போ தான் காலைல பேசினேன். அந்த டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் லீவ் போட்டு வந்துட்டேன். நீங்கள் கேட்டைக்கு சொல்லாத காரணம் அங்கே இருக்கீங்களா, வர முடியாமல் இருப்பீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லலை. இவ்வளோ தானா? இல்லை, சொன்னால் கோபப்பட மாட்டீங்களா? பாண்டிக்கு மாமா ஆடிக்காதீங்க. ஐஸ் வைக்கிறது தோலை ஊற்றி போடுவேன். இந்த அடி எதுக்குன்றது உனக்கு? இங்கே எதுக்கு மறைச்சதுக்கா? போன தடவை இந்த அடி கொடுத்துருந்தோன்னா நீ இந்த தடவை இந்த வேலை பார்த்துருக்க மாட்டேன். சாரி. எப்போ பாரு பண்ணிட்டு சாரி. வலிக்கு மாமா. தலை குழஞ்சிருவா ஓட்டுன்னு. வலிக்கல, நடிக்காத. லேசாக தான் நடித்தேன். இது உங்களுக்கு லேசாவா? எது மாமா, நீங்கள் நான் அடிக்க மாட்டீங்களா? அடிக்காமல் சொல்ல போய் தான் உனக்கு திமிரி ஏறி போச்சு. எல்லாம் பண்ணிட்டு சாரின்னு ஒன்று சொல்லி சமாளிச்சிருந்தேன். சரி, அடித்தது போதும். அது போதுமா போதாதான் நான் தான் முடிவு பண்ணணும். நீ சொல்லு என்ன நடந்தது? டூர் போயிட்டு வந்ததுலேருந்து சொல்லு. போனல கிளம்பி போனதுலேருந்து சொல்லு. ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் எதுவும் நீ வேண்டாம்னு சொல்லுவீங்களா? பைத்தியக்காரி, என்ன நடந்தாலும் நீ என் பொண்டாட்டி, புரியுதா? என் உசுரடி. உன்னை நான் விட்ட கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒன்றே ஒன்று தவிர, அதுவும் உனக்கு தெரிஞ்சு நீயே பண்ணால் மட்டும்தான் யோசிக்கணும். என்னது மாமா? ஏன் அவனுக்கு புரியல என்ன சொல்கிறேன்னு? புரியல, என்ன சொல்லிடுங்க ஓப்பனா. அது நீ பண்ண மாட்டேன்னு நீ விடு. உனக்கு என்ன தவிர எவனையும் பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். வேறு அப்படி இருக்கும்போது உன்னை நீ யாருக்காட்ட கொடுப்பியா? கொடுக்க மாட்டல. நீ எனக்கு மட்டும்தான் நடி. ஒரு விவரமும் இல்லாமலே நீ உன்னை எனக்கு மட்டும்தாண்டி கொடுத்துருக்க. வேறு யாரும் கொடுக்க மாட்டேன், புரியுதா? ஆமாம், அப்படி எனக்கு தெரியாமல் ஏதோ நடந்துருச்சுன்னா என்ன மாமா பண்ணுவீங்க? என்னை விட்டுருவீங்களோ? என் பொண்டாட்டி ஒரு அரை மண்டல், அவளுக்கு தான் விவரம் இல்லையா? அதனால தான் நான் அவளை பத்திரமா பார்த்துக்குறேன். என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்குமா லூஸு? நடந்தா விட்டுருவீங்களா? என்னை விட்டு கொடுத்துருவீங்களா? நான் கேட்டதுக்கு முதல்ல சொல்லு நன்றி. இந்த கிழமை நீ பெற வைக்கணும். அப்படி தான் இது நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன், புரியுதா? நீங்கள் பால் சொல்லுங்கள். அப்படி யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா நீங்கள் என்னை விட்டு கொடுத்துருவீங்களா? என்ன அடி வேணுமா உனக்கு? சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் தேவையில்லாத கல்வியெல்லாம் கேட்டுட்ருக்கேன். என்ன நடந்தது சொல்லு. நீ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுருந்த? எதுக்கு இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தேன்? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பாப்பா தடவைலாம் நம்ம இன்னைக்கு இங்கே தங்குவோமா? அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீ முதல்ல சொல்லு. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு, எனக்கு டென்ஷன் படுத்தாத. சரி சொல்கிறேன். இதுதான் நடந்துச்சு எனக்கு. அழாத, கணத்தோட ஒன்று கூட நான் அழுவையை நிப்பாட்டுறியா இல்லை நான் கூட 2 வைக்கட்ட கணத்தில்? விடுங்க, நான் ஆடுக்கீங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். போ, இஞ்சி போ, போடு. உன் வீட்டை பார்த்து போயிரு. கண்ணு முடி வந்தாலும் பொண்ணு போட்டுவிடுவேன். சரி, கை எடுங்க. ஏக்கு போகிறேன் வீட்டுக்கு. போக சொன்னீங்களா? டென்ஷன் படுத்தாத. கூட 2 அடி வாங்கிடுவேன். பிரசம் உட்காரு. நீங்கள் வந்து என்னை அடிக்கிங்க எனக்கு.
அடிக்க மாட்டீங்களா? எதுக்காக வந்தீங்க? அடிக்கிறதுக்கு வரல, கேட்கறதுக்கு தான் வந்தேன். அப்போ என்னை பார்க்க வரல, எதுக்காக வந்தீங்க? நீங்கள் அங்கே இருக்க தைரியத்தில் தானே இந்த ஆட்டம் முடியுது. நீங்கள் எப்படி வந்துச்சு தானே வெளியே? இதை நான் வந்த உடனே கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஃபங்க்ஷன் முடியட்டும்னு தான் செத்துட்டாமல் இருந்தேன். அவனுக்காக என்ன நீ பழி வாங்குறேன்னு? அவன் என்ன சொன்னால் நம்பிட்டு இருப்பியா பைத்தியகரி? அதை நினச்சிட்டு அழுதுகிட்டே கிடந்துருக்காரு 2 நாளாக. அப்படி தானே? நான் இங்கே இல்லை, மும்பையில் இருந்தாலும் சொன்னால் உடனே வருவேன். அங்கே இருக்கேனே, டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த டென்ஷனில் நீ டென்ஷன் ஆகி ஃபோட்டோ பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டுருக்க. உனக்கு எவ்வளோ திமுறனாயா? படித்து சொல்லிட்டு தானே இருக்கேன். இதனால எனக்கு சொல்லு, ஆனால் நான் சத்தம் மாட்டலாம், கோவப்பட்டலாம், பேசுகிறேன்னு சொல்லலாம். அப்போ இந்த விஷயத்தை சொல்லிக்க மாட்டேமா? அதான் நீங்கள் அங்கே இருக்கீங்களா, டென்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு அடிச்சு கூட நினைக்கிறீங்க. ஏதாட்டு பதில் பேசிகிட்டு இருக்காது. உங்கள் அண்ணன் 2 பேரும் வந்த பிறகு சொல்லிக்க மாட்டேமா? அவங்ககிட்ட சொன்னால் உடனே உங்கள்கிட்ட சொல்லிடுவான்னு தெரியாதா? ஃபோட்டோ அனுப்புனா உனக்கு? ஆமாம், அதை பார்த்து நம்பினேன். செவட்டை கட்டி எடுத்து போடுறேன். நான் இப்போ தானே படித்து சொன்னேன். நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் எங்கே இருந்தா என்ன? இவன் பொண்டாட்டி பேங்கில் வேலை பார்க்கன்னு தித்தன்னு சொல்லலான்னு பார்த்தா நீ மென்டல் பொண்டாட்டி அடி. எதுக்கு இப்படி சொல்லுதியா? நான் மென்டலா? கன்ஃபார்மாக நீ மென்டல் தாண்டி. வா, உன்னை நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்ப்பா. கோவப்படுத்திட்டு இருக்காங்க. கோவம் வர வேண்டியதான். ஆளை மண்டை மாரி யோசிக்கவே மாட்டியாடி. லூஸ் பைத்தியம். நீ என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி 3 வருஷமாக அவனை ஆள் வச்சு பார்த்துட்டேன்னு இல்லையா? இப்போ நீ என் பொண்டாட்டி, அப்போ நான் உன்னை எப்படி பார்த்துக்குவேன்? கல்யாணம் முடிஞ்சு கோயில் போகிறேன்னு போனேன்ல தனியாக. அங்கே போகும்போது சொல்லிட்டு தானே போனேன். நீ தனியாக விடாதாம்மா அவ்வளோச்சிக்கிறோமா? அப்போ டெய்லி யார் ஃபாலோ பண்ணுறேன்னு? இப்போ ஆள் வைக்கல தான், அதுக்காச்சும் எல்லா நேரத்துலையும் ஆள் வைக்காமல் இருக்க மாட்டேன். புரியுதா? அதெல்லாம் இருக்கட்டும். அவன்கிட்ட அவ்வளோ போட்டால் தானே பேசிட்டு வந்திருக்கேன். நீ என்கிட்ட என்ன செஞ்சுருக்கணும் வந்த உடனே? சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? துறைட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? பண்ணிட்டு சொல்லியிருக்கணும். நீங்களாச்சும் அவனாச்சும் நீங்களே பதில் சொல்லிக்காங்க அப்படின்னு. அத்தை விட்டுட்டு அவன் ஒரு ஃபோட்டோ காமிச்சா நீ நம்பி ஏமாத்துட்ருக்கிய. நான் வீடியோ இருக்குன்னு சொல்கிறேன், அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னா. வீட்டில் போய் பாரு அப்படின்னு. நான் அதை வேண்டான்ட்டேன். சரி தங்கம், நான் ஒன்று சொல்கிறேன், நான் செய்வேன். என்ன? நாளைக்கு அந்த வீடியோவை வாங்கிட்டு வையன். நீ உனக்கு அனுப்பி சொல்லி எனக்கு அனுப்பிவிட்டாலும் சரி தான், இல்லை என் நம்பரை கொடுத்து எனக்கு அனுப்பிவிட்டாலும் சரி தான். நான் அதை பார்க்கணும்டி. சொல்லு, நாளைக்கு வீடியோ வாங்குவியா? வாங்கி அனுப்பிவிடுவியா? எப்படி? இதால் எடிட் வாயிலே மீதி நாயா என்ன பேச்சு பேசாமல் பாரு. ஆமாம், நீங்கள் ஏற்கிட்ட தான் ஏன்டி சண்டைக்காங்க. என்ன நீங்கள் ரெடியாக எப்போதியே? நான் இப்போ வந்தேன், அப்போ தான் வந்தேன். பெரு இவ்வளோ தூரம் இப்போ எங்கே போனாங்க? வெளியில் தான் உட்காந்துருந்தேன். நீ பவி பார்க்க போலையா வீட்டுக்கு? இப்போமே எங்கள் போகிற நைட்டு வரேன்னு. சரி சரி, நீ அங்கே போக மாட்டே பெருமானம். அட்டி வாங்க தண்ணி. அவனை உசுப்பேத்தி கொடுத்தியா? வேறு என்ன செய்ய? அப்போ தான் அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா உடனே வருவாங்க. சரி இரு, என் அம்மா வேறு வருத்தப்படுவாங்க. அதுக்கு தான் நைட்டு போயிட்டு காலைல வர்றேன். சரி, நான் அவளும் போர் அடிக்கலாம். அங்கே போனால் அவன் என்ன பேச மாட்டான், ஒத்தியில் தான் ரொம்ப இருப்பாள். நீ போனதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நைட்டு தூங்குறதுக்கு வரேன்னு. சரிண்ணா. நீக்கு என்ன வார்த்தை பேசுகிறேன் ஐயா நீ அவட்ட? நீங்கள் அரை வாங்கிட்டு ஓடிடாத, ஓடு. அப்புறம் என்ன செய்யணும்? அவள் தான் சொல்லுதானே, நீ ஏன்டா பாப்பமே அந்த வீடியோவில் என்ன தான் இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணனை வச்சுட்டு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லை கேட்கேன். சொல்லலைன்னா கோவம் மட்டும் வருது உங்களுக்கு. என்ன அவன் என்ன தப்பான வீடியோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா அதை அனுப்பிவிட்டு நான் பார்க்கங்க. உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க. வந்துட்டு என் அட்டி வாங்கிடுவேன். நீ சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், அப்புறம் வச்சிடும் வாசமாக. என்னடி பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியல, நல்லா பாருங்கள். எனக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்கள் வீடியோ வாங்கி தான் நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்களே போய் வாங்கி உட்காந்து பார்த்துட்டே இருங்க வீடியோ. என்ன நான் பார்க்கறதுக்கு இருக்க மாட்டேன். என்ன லூஸ் மாதிரி ஓடிட்டுருக்கேன்னு? நான் லூஸு தான். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க, இங்கே வீடியோ வாங்கி பார்ப்பீங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. கையில் என்னத்தை வச்சுருக்கேன்? 3 பேர் நாளைக்கு நல்ல வீடியோ உட்காந்து பாருங்கள். என்ன உங்கள் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு நீங்களும் கூட சேர்ந்துட்டு இருங்க. என்னை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா இருக்கும். இவ்வளோ திமுரு இருந்தால் எங்கள் முன்னாடி இந்த வேலையை பார்ப்பேன் நீ? ஆனால் நிறுத்து, உன் மேலே கை வைக்காத, கை எடு. இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கா? பலா கைக்கு ஒடிச்சிருவேன் நாயை. இல்லை அவனுக்கு தனியாக உனக்கு தனியாக சொல்லணுமோ இல்லை கேட்க? அப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்க பிறகு நம்ம முன்னாடி கூட்டிகிட்டு போங்க. கூப்பிட்டு போய் அப்பட்ட வந்து விட்டு வந்துடும். யோசி, என்ன அவசரப்பட்டுருக்காத. நம்ம 3 பேர் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை, புரியுதா? ஓ அப்பட்ட வந்து விட்டுரு. புரிய வைக்காண்டாமா அவளுக்கு? நம்ம எப்போது கூட இருக்கோமா? இல்லைல்ல, புரிய வச்சு கிழிச்சதெல்லாம் காணும். ஓ சொன்னது செய். நினச்சிருங்க, நான் தூக்கம் வருது. நான் அப்போ 2 மாதத்தை சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு வந்து படுத்துருந்தேன். நீங்கள் போன்னு சொன்னீங்களா, அதுக்கு தான். காதில் விழுதா விடலையா 2 நாய்க்கும்?
போய் கார் எடுப்போம். வந்தவொடனே சொல்ல வேண்டியதானே, இந்த சொல்லிட்டு வர வேண்டியதானே என்ன போட போகிறேன்னு. நானும் கூடுறேன்னு அந்த போட்டு வந்துருப்பேன்டா, வேலை ஒரேடியாக முடிஞ்சிருக்கும். எதுக்கு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடிக்க என்ன பேச்சு பேசியிருக்க நாய் நீ? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரே இழுவி சாய்ச்சிட்டு அடி தண்ணி அழுவி நிறுத்த முதல்ல. போங்க ரெண்டிடும் போ 10 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எதுக்கு அவன் மேலே கை வைக்க மாட்டேங்க? உடம்புல கை வைக்காமல் சுடு சொல்லி பற்றி கேட்க மாட்டேக்கா. நம்ம அப்பப்போ கொடுக்கணும், அப்போனா தான் கேட்பான். கை எடுங்க. இருக்க போதில் அடி வாங்கி சித்திராத நாயை விழுந்து அமைதியாக இருந்துருக்குதுக்கா. கை எடுக்கணுமா? அப்புறம் எனத்துக்கு எவ்வளோ தரம் என் கையில் பிடிச்சி வச்சுருந்தா? ஆ, வாயை மூட்டு ஒழுங்காக இரு சொல்லியாச்சு. கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா நீ எது பேசிகிட்டு இருக்க பதிலுக்கு போகுது. என்ன தோணுது அதெல்லாம் பேசுவியா? அடிக்க மாட்டேங்கிற தைரியம் என்ன? சரி விடு. ஏக்கு எடுத்தால் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? சும்மா இருக்கு. சப்போர்ட் பண்ண போய் தான் நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கணும்னா அவளுக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு. இதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் நான் இருந்து பேசும்போது நீ பதிலுக்கு பேசணும்னு வச்சுக்கோ, வாயை உடச்சி விடணும். கேட்டதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். நான் சொல்லாமல் நீயே பதில் சொன்ன தொலைச்ச விடுவேன். சரி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வாங்கி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் பேசும்போது உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரட்டும், உன் பல்ல அப்போவுமே உடச்சி கிடக்காருன்னு மட்டும். பேச மாட்டேன். சரி சொல்லு, எங்கே வச்சு ஸ்ட்ரைட்டாக வா. அன்னைக்கு சொன்னே தான் பேர் கெட்டு போயிடும். சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன் விடு. நாங்கள் போய் என்ன செய்யணும்? வேடிக்கை பார்க்கணும் வீட்டிலேருந்து. சொல்கிறத கேளு, புரியுதா? அவசரப்படாத. டேய் சொல்லுங்க மாமா. நீ நாளைக்கு போயிட்டு நான் லைனில் தான் இருப்பேன், சரியா? அதை கேட்டு போயிடு. வீடியோ அனுப்பிவிடுங்க, நான் பார்க்கேன் அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு கேளு, சரியா? நீ எப்போதும் நீ பேசுகிற மாதிரி பேசி கேளு, புரியுதா? எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் அவன் உனக்கு அனுப்பணுன்னா நீ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. உடனே ஃபார்வர்ட் பண்ணு, எனக்கு பண்ணிவிட்டு நீ டெலிட் பண்ணணும், புரியுதா? பார்த்துட்டு டெலிட் பண்ணலான்னு நினைக்காத, அது முடியாது, நான் கண்டுபிடிச்சிடுவேன் சொல்லி வச்சு. சரி. தர விருப்பம் இல்லை தரல அப்படின்னா ஒன்றும் சொல்லலாம், சரியா? நீ கண்டுக்காத, சரின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்கலாம், புரியுதா? சரி, நான் அப்படி பண்ணுறேன். கேட்கட்ட மாட்டோன்னு. ஏன்னா நீங்கள் லைனில் இருப்பேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அங்கே வரலாம்ல நேரில்? நீங்கள் எப்போது வருவீங்களாம் தெரியாமல் அப்படி வாங்கலைன்னு பார்க்க எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் கேட்க. தைரியமாக இருக்குங்களா? நாளை இங்கே இருந்தோன்னா கூப்பிடணும்னு தோணுதுன்னு வெளியே போய்ட்டு நான் அந்த போயிட்டான்னு நினச்சிட வேண்டியது. அப்படிலாம் இல்லை, அதுக்கு தான் உங்களை அண்ணனோட வாங்கினேன். சரி போனதெல்லாம் விடு, அதை பற்றி பேசாது. நாளைக்கு நீ எப்படி போகிற? புரியலை. வேலைக்கு எப்போ போகிற? எப்பவும் போல தான் பார்ப்பேன். நீங்கள் கொண்டு விடுவீங்கல்லாம்? பைத்தியம் மாதிரி நீ. அவன் சொன்னான் நான் இங்கே இல்லைன்னு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் இங்கே இருக்கிறது தெரியாண்டாம், புரியுது? அவனுக்கு தெரியாண்டாம், இன்னும் காட்டிக்காது. சரி. பயப்படாத பைத்தியம், ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான், மேலே கை வைக்க மாட்டான். ஏன்னா பேங்க், புரியுதா? இது ஒர்க்கிங் ஹவர்ஸில் அவன் எதுவும் பண்ணவும் முடியாது. ஆட்கள் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க, புரியுதா? தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது. சரி, நீங்கள் எத்தனை நாள் லீவில் வந்திருக்கீங்க? நான் 6 மணிக்கு கிளம்பிடுவேண்ணா. நாயே, அப்போ நான் நாளைக்கு போகல, லீவ் எடுக்கட்டா? இன்றைக்கி லீவ் தானே போட்டிருக்கேன். நாளைக்கு எதுக்கு லீவ் போட போகிறேன்? அப்புறம் நாளைக்கு சாயந்தரம் எங்கள் ஊருக்கு போயிடுவேங்க. அதுக்கு சும்மா வெறுப்பு எத்தாத நாயை. நான் லீவ் போனதுமா வேண்டாமா? அதான் கேட்கேன், எதுக்கு வேஸ்ட்டாக லீவ் போடுத? அப்புறம் நாளைக்கு போனதெல்லாம் அவன்கிட்ட கேட்க முடியும். 7 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்க, இதை பேசுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? டெய்லி பேசிட்டு தானே இருந்தேன், இப்போ ஒரு வாரம் தானே பேசலாம். அது இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகிட்டு நான் போயிட்டு பேசுகிறேன். சரி, இப்போ நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம். தவி வளகாப்புக்கு தான் வந்தீங்களா? ஆமாம், அது தெரியாதா உனக்கு? சரி. நீ மித்தி தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏக்குப்பா அவ்வளோ அளவுக்கு இது காணாது அவளுக்கு. எவ்வளோ நேரம் என்னை காக்க வச்சுட்டேன். சரி வீட்டுக்கு போமா, வீட்டை தேடுவா. அப்போ தான் கேட்டெல்லாம் இங்கே இருப்போண்ணா. நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்களா? இங்கே இருப்போமா? எங்கே இன்னைக்கு சாப்பாடு திட்டுவாங்க. நீ தான் வந்திருக்கேன், இங்கே வந்து போட்டு சொல்லுங்க தனியாக. அங்கே தானே எல்லாம் இருக்காது. நீனும் பாப்பலாம் ரூமில் தூங்க, நான் ஹாலில் கொடுத்துக்கிறேன். எனக்கு நீயே அவளை சீண்டு அப்புறம் போகப்பட்ட மட்டும் அவள் போகாது. ஒரு நாள் தான் இருப்பேன்னு சொல்றீங்க, ஏன் கூட பாப்பா கூட படுக்க மாட்டீங்க? அப்பா பேசி ஆளை மயக்கிறீங்கடா. என்னன்னு தான் வளர்த்து தொலைஞ்சாலும் தெரியல. வளர்த்து விட்டுட்டா ஏன் உயிரை போட்டு வாங்க தரேன். இல்லை, எதுக்கு அப்படி சொல்லுவீங்க? நல்லா நடிச்சு ஏமாத்துருவேன். சத்தம் மட்டும் குரல் உள்ள போய் போகுது. சும்மா இருடா. 2 மாதம் ஃப்ரீயாக படுத்துவோனே, இன்னைக்கு சேர்த்து வச்சு படப்படுத்திடுவோம். நீ வாங்க
பேசின பேச்சுக்கு வாங்கத்தான் செய்ய போகிறேன் எனக்கு. சரி கிளம்புங்க ரெண்டு பேரும். நான் இங்கே இருக்கேன். ஓ பாலா கூட விட்டுட்டு பாப்பளத்துக்கு வந்து தண்டுப்போம். பாப்பா வேணா அங்கே இருக்கட்டும் என்கிட்ட, நாங்கள் தூங்க வச்சுக்கிறோம். அவட்ட கேளு. அப்புறம் நாடி சாமத்துக்கு எனக்கு கூட பாலா கொடுத்தோம் பாப்பா திட்டுவாங்கன்னு. லூசு உங்கள் அண்ணன் சொல்கிற காதில் விழுதா? பாப்பா இப்பவும் பால் குடிக்கல அவட்ட. நான் குடிக்க மாட்டேடா. நான் வீட்டில் இருந்தாலும் என்கிட்ட தான் குடிப்பேன். நைட்டு என்கிட்ட தான் குடிப்பேன். கேட்டேன்னா பாப்பத்துக்கு கொண்டு தந்துட்டு போயிடும். சரி அப்புறம் வாரேன். பாப்பலாம். யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது சொல்லிடுச்சு. ஆனால் சமையல் சொன்னியா? இல்லை ஒன்றும் சொல்லல. இங்கே தான் பேசிகிட்டு இருக்கோம் வாரம் அப்படின்னு. சரி யாருக்கும் தெரியாண்டா. புத்தி தான். இவ கூட எப்போதும் ஒரு ஆள் இருக்க முடியுமா நீ சொல்லு. நம்ம இருந்தே இந்த வேலை பார்க்காவா? எவ்வளோ நேரம் ஆகும் நீ சொல்லு எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு? ஏன் மேலே அவ்வளோதான் அக்கறன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏற்கனவே 2 தடவை புரிய வச்சாச்சு தெளிவாக. நான் இனிமேல் இதை பண்ணவே மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு தான் என் நினப்பு இருக்குன்னு தெரியுது. மன்னிச்சிருங்க. மறுபடியும் கடிக்கவல. சொன்னால் மறந்துடுதுல. இனிமேயாச்சும் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். என்னை பற்றி நினப்பில்ல, பிள்ளைய பற்றி நினப்பில்ல. சரி வீடு பேசு. சரி 2 கிளம்புங்க. பாப்பா ஒன்று தந்துட்டு போமாண்ணா. நான் பார்த்துக்கிறேன் பாப்பா, நீ உன்னை பார்த்துக்க. சரி பார்த்துக்க நீ. அப்புறம் வந்தானா பால் குடிக்கணும்பா. அது சரிப்பட்டு வருது. இப்போ நான் தூக்கிட்டு போட்டா அவள் அங்கே இருந்தது கிடையாதுலாம். அப்புறம் தூக்கிட்டு போட்டான்னு கேட்க புது இடம் நைட்டு பார்த்துட்டு அப்புறம் ஆடக்கூடாது. இருக்கட்டும் நீ காலைல எங்கே வந்து தூக்க. சரி சரி பார்த்துக்கா பேசு. சரி கால் பண்ணு. சரி கிளம்புறேன்டா. சாரி மன்னிச்சிருங்க. இனிமேல் எப்போவுமே பண்ண மாட்டேன், யோசிக்க கூட மாட்டேன். தப்பு தான். ஏற்கனவே நான் சொன்ன கல்யாணத்தோடி அப்படி பண்ண மாட்டேன். எங்கள் அப்பாவும் திட்டிச்சிடும். பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏதாச்சும் பேசணுமாம்மா? இப்போ தானே ஞாபகம் வருதோ உங்கள் அப்பன் சொன்னது திட்டுனதெல்லாம்? பண்ணதுக்கு மட்டும் யோசிக்கலையா? அப்பன் சாமியை வளக போட எனக்கு என்ன சொல்லி உனக்கு கூப்பிட்டு வந்தான் சொல்லு. நாங்கள் முன்னாடி இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி நீ இந்த வேலையை பார்க்க இப்போ எவ்வளோ திமிரு இருக்கும் உன் உடம்புல. உங்கள் அப்பா அன்னைக்கு சொன்ன வார்த்தை உண்மைன்னு நின்று நிரூபிக்கல என்ன? அன்றைக்கி நீ என்கிட்ட என்ன சொன்ன? சண்டை போட்டேன் என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை விடலான்ட்டு. நீ அவன் சொன்ன மாதிரி தான் நீ பண்ணிகிட்ருக்க. என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ இப்படி பண்ணுவியே? நீ என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஒவ்வொரு டைமும் இப்படி தான் சொல்ல வைக்க. நீ நான் எப்படி இருக்கேன்ட்டு உன்கிட்ட இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நீ இந்த வேலையை பார்க்க துணிஞ்சிருக்கேன்னா இப்போ என்ன அர்த்தத்தில் துணிஞ்ச சொல்லு. தெரியுமா தெரியாதா நான் என்ன நிலமையில இருக்கேன்னு உனக்கு? தெரியும். தெரிஞ்சும் நீ இதை பண்ணதுக்கு துணிஞ்சிட்டேன்னா அது வேற ஒரு காரணம் இருக்குமாம்மா? என்ன காரணமும் இருந்துட்டு போகுது, எத்தனை காரணமும் இருந்துட்டு போகுது. அது நீ என்கிட்ட சொல்லலாம் செய்யணும். சரி சொல்லு. நான் என்ன நிலமையில இருக்குன்னு தெரியும்னு சொன்னலாம் சொல்லு. இது யாருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு நான் புதுசு என்ன சொல்ல இருக்கும். நான் இல்லாமல் உங்களால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வளகாப்புக்கேன். அப்படியே என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பீங்க. இல்லை உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த வாரம் அவனை வளகாப்பு வையின்னு சொன்னேன். உனக்கு தான் தெரியுமில்ல நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்ட்டு. ஒரு வாரம் பேசாமல் எப்படி இருந்துப்பேன்னு நினச்ச நீ? நீ பார்க்கணும் போல இருந்துச்சு. நீ வேறு இழுவிட்டே இருந்த எனக்கு. அது உனக்கு புரிய வைக்க தான் நான் ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட்டு ஃபுல்லாக உனக்கு வீடியோ கால் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒன்றும் தெரியுமா? நீ தூங்கினப்பறம் உங்கள் அண்ணனும் வருவானு ஃபோனை வச்சுட்டு தான் வந்தானே. அப்படியா? சொல்லுதெல்லாம் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அவ்வளோதான். சரி சொல்லு எதுக்கு இந்த வேலை பார்த்தா? அது நீங்கள் அண்ணன்கிட்டையும் சேர்ந்து பார்ப்பேன்னு சொல்லுதீங்களா? அது ஒரு கோபம். இன்னொன்று என்னென்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமாம்மா. எதுக்கு? அது நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா, அதான் நான் உங்கள்கிட்ட வராமல் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக. விழுங்காத சொல்லு கண்டிப்பாக. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா, உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணும்ல. ஆனால் உங்கள் பக்கத்தில் வர எனக்கு ஒரு மாதிரி இருக்குமாம்மா, கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டம்? உங்கள் நந்தினி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் வீடியோன்னு எனக்கு உங்கள்கிட்ட வர கூச்சமாக இருக்கும். அது நீங்கள் கோவத்தில் காலைல பேசாமல் இருந்தீங்களா, நானும் அதை உங்கள்கிட்ட வரல. நீங்கள் கோவத்தில் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க என்னை தேடி பேசிட்டீங்களா. உங்களுக்கு தெரியல நீங்கள் பேசலன்னா என்னால் இருக்க மாட்டேன், நான் பேசிடுவேன்னு. உங்கள் நந்தினி இல்லைல்ல, அதுதான் உங்கள்கிட்ட வர தயக்கமாக இருக்குது. அதுக்கு தானே வந்தவொடனே விளக்கம் கொடுத்துட்டுலாம். நான் இருக்கும்போது உனக்கு ஒன்றும் ஆகாதுன்ட்டு பார்த்துப்பேன்னு சொன்னேன்னா நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னோடய மிஸ்ஸஸ் தான் சொல்லிட்டேன். நான் இல்லாட்டாலும் நீ என்னோடய மிஸ்ஸஸ் மட்டும்தான். உங்களோட பொருள் உங்களுக்கு மட்டும்தானே மாமா சொந்தம். இது வேறு, அது எனக்கு தெரியாமல் இருந்தாலும் எனக்கு
கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்போ தான் சொன்னீங்கலாம், அதுதான் நீங்கள் என்ன பண்ணன்னு தெரில, அவாய்ட் பண்ண தெரியல. நீ இப்போ என்ன சொன்ன? என்னோட பொருள் எனக்கு மட்டும்தான் சொன்னல, அப்புறம் என்ன? உன்னை தவிர வேறு எந்த பொருளும் எனக்கு பிடிச்சதா இருந்தாலும் நான் அவனுக்காக விட்டு கொடுப்பேன், இல்லைன்னு நான் சொல்ல. அதுக்காக வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்றை யாருனாலும் நெருங்கியும் விட மாட்டேன், புரியுதா? ஆமாம், நீங்கள் அப்போ தான் நீங்கள் சொன்னீங்கலாம். பைத்தியமா திருப்பி திருப்பி கேட்டுருக்கேன். என் பொருள் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டலாம், அப்புறம் என்ன உனக்கு டவுட்டுன்னு? உனக்கு அந்த வீடியோவுக்கு நான் பதில் நாளைக்கு கொடுப்பேன், புரியுதா? அதுக்கு தான் நான் உன்னை வாங்கிட்டு வான்னு சொன்னேன். நீ அந்த நாய்க்காக நீ என்ன விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியா? இல்லை மாமா, நான் எதுக்குண்ணா அவாய்ட் பண்ண எனக்கு வேறு வழி தெரில. உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கஷ்டமாக இருக்குல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் வேறு அப்போ சொன்னீங்களா, நான் காலையில் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, நீ ஏன் என் பக்கத்தில் வரலான்ட்டு. நீங்கள் ஆசைப்பட்டு வந்திருப்பீங்களா, நான் வந்தோன்னே உங்கள்கிட்ட ஓடி வருவேன்ட்டு. அதுதான் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன். அதுவே நிறுத்த மேலே இன்னும் செப்து எப்போ மாதிரி ஏறிட்டே இருப்பேன். நிறுத்தடி. அது எல்லாத்துக்கும் இருக்க ஆசை தான் எனக்கும் இருக்கும். எல்லா ஆம்பளையும் வெளியே போயிட்டு வந்தால் எதிர்பார்க்குறது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக லூஸ் நீ இல்லாமல் இருக்க மாட்டேங்குன்னு. லூஸ் பைத்தியக்காரி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பொண்டாட்டி உனக்கு தெரியுது தெரியலையா? இன்றைக்கி இல்லைனா என்றைக்குனாலும் நான் கூட சந்தோஷமாக இருப்பேன், அது பிரச்சனை கிடையாது. நீ எதுக்கு என் பக்கத்தில் வரல, அதான் எனக்கு பிரச்சனை இருக்கும். நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன்னா போதும், அப்படி தான் ஓடி வந்து கட்டி பிடிப்பான் ஒரு நந்தினி. அது எங்கே போச்சு அந்த பிள்ளை? சரிலையே, நந்தினியே இருக்க போய் தான் இழுவிட்டே இருக்கேன். என் பொண்டாட்டியும் ஆக்கியாச்சு, இப்போவுமே இழுவிட்டு தான் இருப்பியா? சாரி, நீ சொன்னா நல்லா யோசிக்க இருக்கட்டும், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு நீ வேறு எதாச்சும் சொல்லி அவாய்ட் பண்ணிக்கலாமே மென்டலி. இதையும் நானாடி சொல்லி கொடுக்கணும் உனக்கு மென்டலி. நீ தலை குளிச்சுக்குன்னு சொல்லிக்கலாமே. ஆமாம், என்ன சே, நல்ல ஒரு சான்ஸ். இப்படி ஏன்டி இப்படி இருக்கு நீ? என்னை நீ காலைல வச்சு காக்க வச்சுட்டல, என்ன பாடுபடுத்திட்ட இவ்வளோ நேரம். பதிலுக்கு எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் உனக்கு. வேண்டாம், என்ன நீங்கள் அடிக்கவே மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப அடிச்சிட்டிங்கண்ணா. சரி நீ சொல்லு, இப்போ நீ யார்? இது என்ன கேள்வி நந்தினி? ஆடுற வாங்கிறத ஒழுங்க சொல்லு. மிஸ்ஸஸ் தர தெளிவாக இருக்கியா? விளக்கம் நாளைக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன், புரியுதா? ஆனால் நீ தெளிவாக இருந்தால் தான் நான் விளக்கம் கொடுப்பேன். மாமா, அப்போ நீங்கள் வீடியோ பற்றி அப்போ என்ன நினைக்கிங்க? அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டேண்ணா, வீடு. இன்றைக்கி நான் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? நான் அன்றைக்கி ஒன்று ஒன்று ஞாபகம் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் ஒன்று என்கிட்ட சொல்லணும், என்னென்னா மறந்துட்டு என் கூட பேசணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டில் எதை பண்ண போகிற? சொல்லிட்டேண்ணா. சொல்லிட்டீங்களா? இனிமேல் அதை பற்றி டென்ஷன் ஆகக்கூடாது, நினைக்கக்கூடாது, சரியா? உங்களுக்கு எது ஹாப்பி அதை சொல்லுங்கள். சொல்லுடி. என் மாமா வந்திருக்கலாம். சரி, என் முன்னாடி ஆசைப்பட்டா வந்துட்டேன்னா பார்க்க. ஆமாம். சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு ஐடியா? இப்படியே செஞ்சிருக்க புரியுதா? என்ன பண்ணணும்? மாமா என்ன எதிர்பார்க்காங்க? இல்லையா அவங்களுக்கு தெரியலையா? நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தான். என்ன? காலைல ஊருக்கு போகிறேன். இப்போ தானே சொன்னீங்க நாளைக்கு விளக்கம் கொடுக்கணும். எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? அட்டி வாங்கிட்டு போயிடாத நந்தினி, இப்படி தானே சொன்னேன். நீ என்கிட்ட சொல்லிட்டு நீ மறந்துன்னு சொன்னோம்ல. இப்போ உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா? அவங்க மட்டும் தானே உங்கள் நடப்பில் இருக்கணும். ஓகே சாரி. சரி, இவ்வளோ நாள் கழிச்சு வந்துட்டு நாளைக்கு காலைல போகிறீங்களா? நான் அப்போ ஒரு வாரமாட்டு இருந்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல. அப்போ என்னடி சொல்லி வளர்த்தான் இந்த பாடி என்ன படுத்துனா? நாளைக்கு கேட்கட்டேன் எங்கள் அப்பாட்ட. தூங்காண்டா மாடி, நேரம் என்ன ஆகுது? நேற்று சரியாக தூக்கமே இல்லை ஃப்ளைட்டில். உனக்கு எப்போ பாப்பன்னு தான் இருந்தது. சரி, கொஞ்சம் இருங்க, இப்போ வரேன். கை நீட்டுங்க, ஓடுங்க, கை நீட்டுங்க, வரல நீட்டுங்க. இங்கே பாருங்கள், என்னையும் பார்க்கிங்க. ஐ லவ் யூ மாமா. தேங்க்யூ மை பிரின்சஸ். இதை காலையில் வந்துருக்கலாம்ல. சொன்னல. இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க போல. ஏன் காலையில் ஏன் இப்படி இருக்கும்ல? எப்போ மாமாட்ட சொல்லிட்டேன்ல, மாமா கூட இருக்கலாம். வேலைக்கு தானே போயிருக்கேன், நீ என் மைண்டில் இல்லாமல் இருக்கேன். உனக்கு எதுவும் நான் பண்ணாமல் இருக்கேண்ணா? பைத்தியக்காரி. வேலை சொன்னு உனக்கு ஞாபகம் இருக்கேன். என்னால் நான் நினச்சா 10 பேருக்கு வாங்கி போட முடியும், ஆனால் இதை நான் வாங்கிக்கிறேன் ஒரு ரீசன் இருக்குன்னு சொன்னேன். எதுவும் தெரியுதா? தெரியுது. இங்கே என்ன கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க பொருள், நான் வேலைக்கு போயிட்டு என்னோடய சேலரியில். கரெக்டாக மாமா? யார் நீங்கள் மிஸ்ஸஸ் தரல? நான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்க பொருள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் கோவத்தெல்லாம் விட்டுட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க.
இல்லைன்னா இருக்க போகிறதுக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லிங்க வீம்புக்கு போய் மோதிரத்தை எடுத்துக்கொண்டு போட்டாலும் போட்டுருவீங்க கையில். சரி இவ்வளோதானா? இவ்வளோதான் சந்தோஷம் கொடுப்பீங்களா அம்மாவுக்கு இன்னைக்கு? இன்னைக்கு அவ்வளோதான். ஏமாத்த நினைக்காத தூடி ஒழிச்சு விடுவேன். பிரேக் இங்கே இருக்கணும்னு. அது சும்மா தான் மாமா. நைட் தூங்க வேண்டாம், காலைல ஊருக்கு போயிருவீங்களா என்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கூட பேசுவேன். பேசுங்க, நான் கேட்கேன். நாளைக்கு காலைல ஊருக்குள்ள. ஆனால் இப்படிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. படுப்புமா. படுத்தா தூங்கிடுவீங்களா? தூக்கம் வர இல்லைன்னு சொன்னீங்க வரும்போது. தூங்க மாட்டேன். நீ இருக்குமே எப்படி தூங்க மாட்டேன். போதுமா பா. இன்னைக்கு பண்ண தப்பே நம்ம என்றைக்கும் யோசிக்கக்கூடாது, புரியுதா? அப்புறம் ட்ரை பண்ணால் யோசிக்கன்னு தெரிஞ்சது. அப்புறம் நம்ம சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஓத்திரி பார்க்க வேண்டியது இருக்கும். சரி மாமா, பாப்பல ஏன் வேண்டாம் நீங்கள்? இங்கே தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்தாலும் அழுவலாம். அதுக்கு தான் கொடுத்தா செட் ஆகுமான்னு தெரில. அதுக்கு தான். சரி சரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல தங்க. ஓகே. ஏன் பிரின்சஸ் எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? வாங்கிட்டு வந்திருப்பேன்னு தெரியும், ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் யோசிக்கவே இல்லைம்மா. நான் என் மாமாவுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும்ல. நீங்களே ஸ்பெஷல் தானம்மா. இதெல்லாம் இருக்கு. சரி தூங்குவோமா? தூங்குவோமா? தூங்குவோமே. நான் எப்போவும் போல தான் தூங்குவேன். ஓகே, இது என்ன கேள்வி? ரொம்ப நாள் ஆகிட்டு மாமா உங்கள் பக்கத்தில் படுத்து. என்ன உங்கள் நெஞ்சில் படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் என் பொண்ணு கொதிக்காச்சு. அப்புறம் என்ன? பரு. சரி கோவப்படாத. பா தூங்குவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ தான் காலைல வேலைக்கு போகணும், எந்திக்கலாமா? லீவ் போட்டு தானே கேட்க மாட்டேங்க. நீ கேட்டு லீவ் போட்டலாமா? அடிக்கடி லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னல. தொடர்ந்து லீவ் போடக்கூடாதுல்ல. நாளைக்கு போவோம் சரியா? சாயந்தரம் வந்து என் கூட இருந்துக்கோ. நான் வீட்டில் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். காலை கூப்பிட்டு போகிறீங்களா? சொன்னலாமா அப்போதே. நீ எப்பவும் போல் ரெகுலராக போவோம். நாங்கள் யாரும் இங்கே இருக்கிற மாதிரி காட்டிக்காது. ஈவினிங் வரமா கூப்பிட சரியா? சரி. ஓகே தானே? எதுவும் உனக்கு தலை எதுவும் சுற்றுதா, வலிக்கா? இல்லை இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இது நல்லா இருக்க பற்றி நான் இவ்வளோ தடவை பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஏமா இப்படி பண்ணுத நீ சொல்லணும். அதுக்கப்புறம் நீ சொல்கிற வந்தோடனே சொல்லணுமா வேண்டாமா? வெள்ளாட தானே இந்த விஷயத்தில் சீரியஸாக இருக்கு. யோசிச்சு நடந்துக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ இல்லாமல் இருக்க மாட்டேன், அவ்வளோதான். சரி இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் நான். திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி வைக்காத, புரியுதா? நான் வெளியில் போகலாமா? வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? சொல்லவும் மாட்டக்கா சொல்லுண்ணா. மறைக்கிற நீ. சரி இன்னைக்கு ரெஸ்ட் எடு சரியா? வா தூங்க வைக்க. இருக்கட்டும் மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், நார்மல் தான். சரி ஓகே.